இந்த செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிதானே? நேத்து பார்த்தோம் நம்ம எம்எஸ் வேர்டோட ஹோம் டேப்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னு சொல்லிச்சேன்னா எம்எஸ் வேர்டோட இன்சர்ட் டேபை பத்தி பார்ப்போம். இன்சர்ட் டேப் எல்லாருக்கும் தெரியுமா? ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? இதுல நான் சும்மா ஒரு டச்சிங்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு போனேன். இன்சர்ட்ல என்னென்ன அந்த டேபுகளுக்குள்ள என்னென்ன ரிப்பன் அந்த குரூப்புகள் இருக்குங்கிறத சொல்லிட்டு போனோம். அப்ப அதுல பாருங்க இன்சர்ட் டேபுக்குள்ள நம்ம பிராக்டிகல் தியரியும் பார்த்து பிராக்டிகலும் பார்க்க போகுமே என்ன இருக்கு கொஞ்சம் டைம் கூட இழுக்கிறதுக்காக வேண்டி நம்ம பிராக்டிகலியே கொஞ்சம் பார்த்துட்டு போகணும்டா உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். பாருங்க இதுல ஏதாவது நான் அந்த நோட்ஸ் தியரியோட அந்த பிடிஎஃப் ஒன்று மீக்குது அதையும் போட்டு வர்றேன். இப்போதைக்கு நம்ம பிராக்டிகலையே செஞ்சுட்டு போவோம். சரிதானே? இதுல ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்தோம் ஹோம் டேபை பார்த்தோம். ஹோம் டேபுக்குள்ள என்னது கிளிப் போர்டு இருக்குது, கிளிப் போர்ட் குரூப் ஒன்று இருக்குது, ஃபொண்ட் குரூப் ஒன்று இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, ஸ்டைல்ஸ் இருக்குது, எடிட்டிங் இருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்னு சொல்லிச்சேன்னா இன்சர்ட் டேபை பார்க்கிறோம். இந்த இன்சர்ட் டேபுக்குள்ள என்னென்ன குரூப்புகள் இருக்கு, பேஜஸ் இருக்குது, டேபிள்ஸ் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, எடின்ஸ் இருக்குது, மீடியா இருக்கு, லிங்க்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்கு, ஹெடர் அண்ட் ஃபூடர் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு. இந்த குரூப்ஸ்கள் எல்லாம் இருக்கு. இந்த குரூப்ஸ்களை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பேஜஸ்ங்கிற இந்த குரூப்புக்குள்ள என்ன வகையான எடிட்டிங்களை நம்ம செய்யலாம், என்ன வகையான இன்சர்ட்களை நம்ம இதுக்குள்ள கொண்டு வரலாம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கவர் பேஜ். கவர் பேஜ்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். யார் சரி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கவர் பேஜ்னா என்ன? ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செய்யறோம் தானே, அதுல கவர் பேஜ் எதை கொடுப்போம் நம்ம? கவர் பேஜ்ங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கொடுப்போம் தானே. அசைன்மெண்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டு முன் பேஜ் ஒன்று கொடுப்போம்ல, அதைத்தான் சொல்லுவோம் கவர் பேஜ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இதுல கவர் பேஜ் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தந்த கவர் பேஜ்கள் இருக்கு பாருங்க. எம்எஸ் வேர்டாலேயே கவர் பேஜ்கள் சிலதுங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுல நமக்கு என்ன கவர் பேஜ் வேணுமோ அந்த கவர் பேஜை நம்ம என்ன செய்யலாம், இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். இப்ப பிக்சர் போடுற மாதிரி வேணுமெண்டா பிக்சர் போடுற மாதிரி, இல்லாட்டி டெக்ஸ்ட் ஃபார்மட்ல வேணும். அப்படி நமக்கு எந்த வகையான கவர் பேஜ் வேணுமோ அதை நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கொண்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த கவர் பேஜை போடுறேன் பாருங்க. அந்த கவர் பேஜ்ல நம்ம எடிட் பண்ணக்கூடிய மாதிரிக்கு வரும். இதுல இப்ப டாக்குமெண்ட் டைட்டில் ஒன்று கொடுக்கணும். என்னத்தை பார்த்தீங்கன்னா நான் டாக்குமெண்ட் ஒன்று செய்யறேங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் ஒன்று, அடுத்தது டாக்குமெண்ட் சப்டைட்டில் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் டேட், அப்படி நான் எடிட் பண்ற ஆப்ஷன்கள் இருக்கு. அப்படி இல்லாம நீங்க இதுக்குள்ள வேற எதுவும் கொண்டு வரணும்னு சொன்னாலும் கொண்டு வரலாம். சரியாங்க? அப்ப இந்த கவர் பேஜ் எடிட் பண்ணி நம்மட ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று நம்ம தயாரிச்சு கொள்றோம். இதைத்தான் சொல்லுவோம் கவர் பேஜ் ஒன்று இன்சர்ட் பண்றது. இதுக்குள்ள நம்ம டிஃபரெண்ட் டைப்புகள்ல இருக்குது. அந்த டைப்புகள்ல நமக்கு எது விருப்பமான டைப்போ அந்த டைப் போட்டு நம்மட ஒர்க்களை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். இதுதான் கவர் பேஜ். முன்னுக்கிக்கிறது கவர் பேஜ்ல வருது. ரெண்டாவது பிளாங்க் பேஜ் என்று சொல்லி இருக்குது. பிளாங்க் பேஜ், பேஜ் பிரேக் ரெண்டையுமே கவனமா பாருங்க. சரிதானே? இதுல பிளாங்க் பேஜ்ங்கிறது இப்ப எனக்கிட்ட இந்த ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. சரிதானே? நான் டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், தயாரிச்சு வச்சிருக்கேன். இதுல இந்த டாக்குமெண்ட்ல இப்ப எனக்கு இவ்வளவு நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இப்படியோ போறேன். டைப் பண்ணிட்டு போகல இந்த டாக்குமெண்ட் இருக்குதானே, that best fits your document என்று இருக்குதானே. இதுக்கு பிறகு எனக்கு ஒரு blank document ஒன்று வேணும், blank page ஒன்று வேணும் அப்படி சொல்லி என்னன்னா அப்ப என்ன செய்யறேன், நான் இந்த இடத்துல கர்சரை கிளிக் பண்ணிட்டு இங்க போய் blank பேஜை கொடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா இன்னைக்கு ஒட்டோவா பாருங்க ஒரு blank பேஜ் ஒன்று வருது. அதுக்கு பிறகுதான் என் அடுத்த டெக்ஸ்ட்கள் வருது. அப்ப நடுவுல ஒரு blank ஆன பேஜ் ஒன்று வருது தானே, இதைத்தான் சொல்றது blank பேஜ். நமக்கு எங்க வேணுமோ எங்க நமக்கு எதுக்கு பிறகு வேணுமோ அதுக்கு பிறகு கர்சரை வச்சுட்டு blank பேஜை கிளிக் பண்ணோம்னு சொல்லிச்சேன்னா பேஜ் ஆட்டோவா நமக்கு வருது. சரிதானே? இதுதான் blank பேஜ் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்ம இதை இல்லாமாக்குற எப்படி உண்டு, அண்டுக்கு போய் இல்லாமாக்குவோம். இல்லாட்டி
பெஸ்கியான விஷயம் இல்லாமக்கக்கூடிய மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இப்ப அடுத்த விஷயம், இப்ப முதலாவது பார்த்துட்டீங்க, கவர் பேஜ் எப்படி கொண்டு வாரங்கிறது பார்த்துட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்க, ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று எப்படி எடுத்துட்டு வாரங்கிறத பார்த்தீங்க. இப்ப பார்க்க போறோம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, அடுத்த விஷயம் பார்க்க போறோம். கவர் பேஜ், பிளாங்க் பேஜ். அடுத்தது பேஜ் பிரேக் எப்படி செய்யறோம்னு பார்க்க போறோம். இப்ப பேஜ் பிரேக் எப்படின்னு நினைச்சேன்னா, இப்ப நான் என்ன செய்யறேன், இப்படி அப்படி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நான் இப்படி டைப் பண்ணிட்டு போகும்போதோ, எனக்கு இந்த அறிக்கை தானே இப்ப புது ஹெட்டிங் எல்லாம் நீங்க எட் பண்ணுவீங்க தானே, ஒரு அசைன்மெண்ட்லயோ ஏதோ ஒன்று ஒரு டாக்குமெண்ட் செய்யக்குள்ள. இப்ப இந்த புது ஹெட்டிங் ஒன்று நான் எடுத்து போட்டிக்கிறேன். இந்த ரீடிங்ங்கிறது என் புது ஹெட்டிங். ஆனா இந்த ஹெட்டிங் எனக்கு இந்த பேஜ்ல வேணாம், நெக்ஸ்ட் பேஜ்ல வேணும். இல்லாட்டி என்ன இருக்கு பாருங்க, சேவ் டைம் இருக்கிறது. எனக்கு இந்த இந்த பேஜ்ல வேணாம், அடுத்த பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிச்சு. நான் என்ன செய்வீங்க, சேவ் பேஜுக்கு இந்த சேவ் டைமுக்கு முன்னுக்கும் இந்த பேஜ் பிரேக் அடிச்சீங்கன்னு சொல்ல என்ன செய்யும், அடுத்த பேஜுக்கு கட் ஆகி போகுது. இதைத்தான் சொல்லுவோம் பேஜ் பிரேக். பிளாங்க் பேஜ் சொன்னா உங்களுக்கு ஒரு புது பேஜ் கொண்டு உருவாகிறத சொல்லுவோம். பேஜ் பிரேக்குங்கிறது என்னது, அடுத்த பேஜுக்கு மூவ் பண்றது சொல்லுவோம். உங்களோட டெக்ஸ்ட் அதுக்கு எதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்த பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கு முன்னுக்கு வச்சு என்ன செய்வோம், கர்சரை வச்சுட்டு பேஜ் பிரேக்க நம்ம கிளிக் பண்ணோம்னு சொல்லிச்சோன்னா ஆட்டோவா பேஜ் பிரேக் ஆகி அடுத்த பேஜுக்கு ஆகிரும். இதெல்லாம் தான் இந்த பேஜஸ்ங்கிற இந்த இன்சர்ட் டேபுக்குள்ள பேஜஸ்ங்கிற இந்த குரூப்புக்குள்ள இருக்கிற விஷயம். இது மூண்டும். அடுத்தது டேபிள் போட போறோம். டேபிள் என்ன, அட்டவணை. அட்டவணை ஒன்று போட போறோம். இப்ப எனக்கு இந்த வீடியோ ப்ரொவைட்ஸுக்கு கீழே 2 பேராகிராஃப் இருக்கு. இந்த பேராகிராஃபுக்கு கீழே ஒரு சார்ட் ஒன்று நான் போடணும். அப்ப இந்த டேபிள கிளிக் பண்ணி என்ன செய்றேன், இன்சர்ட் டேபுக்குள்ள இருக்கிற இந்த டேபிள கிளிக் பண்ணி எனக்கு எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும். இப்ப எப்படி எனக்கு 2 லைன் 2 என்னது 2 காலம் இருந்தா போதும். இல்ல எனக்கு 2 ரோவும் 2 காலமும் வேணும். இல்லாட்டி எனக்கு 3 ரோவும் 3 காலமும் வேணும். அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு 6 ரோவும் 5 காலமும் வேணும். 5 காலமும் 6 ரோவும் வேணும். அப்படின்னு சொல்லி எது எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேத்த மாதிரி என்ன செய்யலாம், இதுல செலக்ட் பண்ணி குடுத்து கொள்ளலாம். இதைத்தான் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி, டேபிள் போடுற. டேபிள போட்டுட்டோ, உதாரணத்துக்கு நான் என்ன செய்றேன்னு சொல்லிச்சேன்னா, ஒரு 2 காலமும் 4 ரோவும் வர மாதிரி போட்டுட்டேன். போட்டுட்டு என்ன செய்றேன், இதுல ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்றேன். இப்ப டைப் பண்ணலாம். இதுக்குள்ள நம்ம டீட்டெயில குடுக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ்ன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு இங்கால சைட்ல என்ன போடுறேன் நான், மார்க்ஸ்ன்னு போடுறேன். போட்டுட்டு ஸ்டூடண்ட்ஸ்ல என்ன செய்றேன், கஸ்தூரி. ஃபர்ஸ்ட் நேம் கஸ்தூரி. 2வது ராஜா. 3வது விமல். 3 பேர் போட்டுட்டேன். இதுல மார்க்ஸ் போடுறேன் அவங்களோட. ஒரு ஆள்ட 100, மற்ற ஆள்ட 80, இன்னும் ஒரு ஆள்ட 93. இப்படி அவங்களோட மார்க்ஸையும் போட்டுட்டேன். அப்ப இப்படி என்ன செய்றேன், நான் ஒருத்தர்ட்ட இப்ப இதுல என்ன செய்யலாம், அதே மாதிரி இதை நம்ம ஹோம் டேப்ல நேத்து படிச்சோம் தானே, அப்படி ஹோம் டேபுக்கு போய் என்ன செய்றேன், எனக்கு இந்த ஸ்டூடண்ட்ஸ் மார்க்ஸ்ங்கிறது சென்டர்ல வேணும்டா. நேத்து படிச்சு பாத்தீங்களா, பேராகிராஃபுக்குள்ள இருக்கு சென்டர் அலைன்மென்ட். சென்டருக்கு நான் கொண்டு வாரேன். அப்படி இல்ல, எனக்கு எல்லாமே சென்டருக்கு வரணும்டா, எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்றேன், சென்டருக்கு குடுக்குறேன். அப்ப எல்லாமே எனக்கு சென்டர் அலைன்மென்ட்ல வந்துட்டு. அப்படி இல்ல, பேர் மார்க்ஸ் எல்லாம் எனக்கு லெஃப்ட் அலைன்மென்ட்ல இருக்கணும்டா, லெஃப்ட் அலைன்மென்ட்ல குடுத்துக்கிறேன். இல்ல எனக்கு மேல இருக்கிற ஹெட்டிங் 2 போல்டுல வேணும்னு சொல்லிச்சுன்னா போல்டுக்கு குடுத்துறேன். எழுத்து என்ன வேணும், எனக்கு டைம்ஸ் நியூ ரோமன்ல வேணும்டா டைம்ஸ் நியூ ரோமன்ல மாத்திக்கிறேன். இப்படி நம்ம எடிட்கள செஞ்சு கொள்ளலாம். சரிதானே? இதுதான் இருக்குங்க இன்சர்ட் டேப்ல இருக்கிற டேபிள்ங்கிற குரூப்புக்குள்ள இருக்கிறது. அடுத்த விஷயம், இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு லைன் தேவைன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்றீங்க, இங்க இந்த பிளஸ் மார்க் மாரி இருக்கு தானே, இத கிளிக் பண்ணி இன்னும் ஒரு ரோவ கொண்டு வர மாரிக்கு இருக்கு. இதுக்குள்ள நான் இன்னொரு ஆள்ட நேம் உண்டு எட் பண்றேன். என்ன
முஹம்மட் என்று சொல்லி ஒரு நேம் ஒன்று எட் பண்றேன். அவரோட மார்க்ஸ் 75 அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்க. அப்ப என்ன ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரோட டேட்டாக்கள நம்ம இப்ப டேட்டாக்கள் ஒவ்வொன்று போடும்போது, அந்த டேட்டாக்கள என்ட்ரி பண்றதுக்கு இந்த டேபிள்கள எல்லாம் நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னா, டேபிளுக்குள்ள இருக்கிறது. இன்சர்ட் டேபிள். இப்ப டேபிள் ஒண்ணு இன்சர்ட் பண்ணது தான் இப்ப பார்த்தோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ்க்கு கீழ எனக்கு ஒரு டேபிள் ஒன்று வேணும். இங்க ஒரு டேபிள் ஒன்று வேணும். அப்ப இங்க டேபிள் செய்ய போறேன் எப்படின்னா, நான் டேபிள் இப்ப ஒன்று இன்சர்ட் டேபிள்ல டேபிள் குடுக்கலாம். இல்லாட்டி டேபிள். நீங்க டேபிள் ஒன்று வரைய போறீங்க. அப்ப பென்சில் மாதிரி இங்க டேபிள்ல போயிட்டு டேபிள்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க பென்சில் மாதிரி ஒன்று வரும். டேபிள கிளிக் பண்ணீங்கன்னா பென்சில் மாதிரி ஒன்று வரும். அதுல என்ன செய்றீங்க? டேபிள வரையிறீங்க. இப்படி ஒண்ணு குறுக்கால எனக்கு வேணும். அதுவும் வரைஞ்சிட்டீங்க. இங்கேயும் குறுக்கால ஒரு கோடு வேணும். அப்படியும் வரைஞ்சிட்டீங்க. அடுத்தது எனக்கு இன்னும் ஒரு கீழ வேணும். அப்படி. இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரிக்கு நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? டேபிள கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? இதுகளத்தான் செல்லுவோம் டேபிள். டேபிளுக்குள்ள போய் டேபிள்கள பண்ணி கொள்றது. அதுக்குள்ளேயும் நீங்க என்ன செய்யலாம்? இன்சர்ட் அபோவ் அடுத்தது இன்சர்ட் பிலோ கீழ வேணுமா உங்களுக்கோ, இல்லாட்டி சைட்ல ஒரு பொட்டி வேணும்டா சைட்ல, இல்லாட்டி இந்த லெஃப்ட் சைட்ல வேண்டாம், இல்ல ரைட் சைட்ல வேணும்னு சொல்லிச்சேன்னா, அப்படியும் இல்லன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நடுவுல இருக்கிற இந்த கோடு இல்லாம ஆகணும்னு சொல்லிச்சுன்னா, மெர்ஜ் மெர்ஜ் செல்ஸ்ல குடுக்கலாம். ஸ்ப்ளிட் செல் குடுக்கலாம். ஸ்ப்ளிட் டேபிள் குடுக்கலாம். இப்படி அடுத்தது என்ன உங்களோட அந்த எவ்வளவுக்கு ஹைட் இருக்கணும், விட்த் இருக்கணும்ங்கிறது எல்லாமே குடுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொள்ற மாதிரி நம்மளோட டேபிள் ஃபார்மட் இருக்கும். சரிதானே? இவ்வளவும் இவ்வளவும் என்ன நம்ம டேபிளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள். அடுத்தது அதே டேபிள்ல நீங்க பாருங்க, எக்ஸெல் ஸ்ப்ரெட்ஷீட் அது ஒன்று இருக்குது. நம்ம எக்ஸெல் படிக்கல தானே! அத சுட்டி கொஞ்சம் நமக்கு கன்ஃப்யூஸ்டா இருக்கும். அப்படி இல்லாம, நீங்க இந்த ஸ்ப்ரெட்ஷீட் உண்ட இது எக்ஸெல்ல இருக்கிற இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஷீட்ல நம்ம இதுவும் ஒரு டேபிள் ஃபார்மட்லான இருக்கு. இதுல நம்ம டேட்டாக்கள குடுக்குற மாதிரியும், அத என்டர் பண்ற மாதிரிக்கும் இருக்கும். அப்ப சாரி. இப்படி நம்ம என்ன செய்யலாம்? டேபிள்கள கொண்டு வந்து சேர்க்கலாம். ஓகே. அடுத்த விஷயம் டேபிள் பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப பிக்சர் உண்டு. இல்லஸ்ட்ரேஷன் குரூப்புக்குள்ள இருக்கிற விஷயங்கள பார்ப்போம். இப்ப நான் இங்க எனக்கு ஒரு பிக்சர் ஒன்று வேணும். அப்ப என்ன செய்றேன், நான் போயிட்டு பிக்சர கிளிக் பண்ணி, எந்த பிக்சர் எங்க இருக்கிங்கிறத பார்த்துட்டு, இப்ப எந்த எந்த பிசில, எந்த லேப்ல எங்க இருக்கி பிக்சர் இருக்கோ, அந்த இதுக்குள்ள அ அந்த ஒரு ஃபைலுக்குள்ள போயிட்டு பிக்சர் என்ன செய்றேன்? நான் இன்சர்ட் பண்றேன். அப்படி இன்சர்ட் பண்றத அப்படி இன்சர்ட் பண்றத என்ன செய்வோம்? இப்ப நம்ம போயிட்டு பிக்சர் இதுக்குள்ள எந்த பிக்சர் எனக்கு வேணுமோ, அந்த பிக்சர நான் அந்த பிக்சர நான் என்ன செய்றேன்? இன்சர்ட் பண்றேன். உதாரணத்துக்கு இந்த ஃப்ளவர் இருக்கிற பிக்சர் எனக்கு வேணும். அப்ப என்ன செய்றேன் அந்த பிக்சர? இங்க எட் பண்றேன். அந்த பிக்சர் வந்துட்டா இல்லையா? வந்துட்டு. இது சைஸ் எனக்கு குறைச்சு கொள்ளணும்னு சொன்னா, நான் இந்த சைஸ குறைச்சு கொள்றேன். கூட்டி குறைச்சு உங்களுக்கு எவ்வளோ அகலத்துல வேணுமா? நீளத்துல வேணுமா? எப்படி வேணுமோ அது படிக்கு நம்ம கூட்டி குறைச்சு கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப நான் பிக்சர் ஒன்று எட் பண்ணவும், பிக்சர்ல வச்சு ஒரு ரைட் கிளிக் கொண்டு பண்ணவும், பாருங்க பிக்சர்ல இருந்து பிக்சர்ல இருந்த மாரிக்கே எனக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று நான் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. நான் ஒன்று வந்திருக்கு பாருங்க. இது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பிக்சர்ல நீங்க எடிட் பண்ணக்கூடிய என்னென்ன விஷயம் இந்த பிக்சர வச்சு நீங்க எடிட் பண்ணலாமோ, அந்த விஷயங்கள்லாம் காட்டுது. இதுல இந்த பிக்சருக்கு நான் பார்டர் குடுக்க போறேன். பிக்சர் ஸ்டைல் குடுக்க போறேன்டா பாருங்க எப்படி மாறுது. அந்த பிக்சர கவனிங்க. அந்த பிக்சர் எந்த அளவுக்கு மாறுதுன்னு பாருங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம் ஒன்று வளைச்சு குடுக்குறோம் தானே!
இப்படி ஒவ்வொரு ஸ்டைலும் கொடுக்குற மாதிரிக்கு வரும். அடுத்தது இதே இதுல பாருங்க, பிக்சர்ல பார்டர் நீங்க எந்த கலர்ல குடுக்கணுமோ, அந்த கலர்ல நீங்க பிக்சர் இப்ப உதாரணத்துக்கு நான் இங்க பாருங்க, இந்த ஃப்ரேம் ஒண்ண குடுத்துட்டு, இதுல பார்டர் எந்த கலருக்கு நான் குடுக்கணுமோ, அந்த கலருக்கு நான் மாத்த மாத்த பார்டர் மாறும் பாருங்க. பிக்சர்டு பார்டர் கலர் மாறுது. அப்ப இப்படி நான் எனக்கு தேவையான கலர் பார்டர்கள குடுத்துடலாம். அடுத்தது பிக்சர்ல எஃபெக்ட் குடுக்க போறேன். 3D எஃபெக்ட் வேணுமா? இல்லாட்டி ப்ரெஷர் எஃபெக்ட் வேணுமா? அப்படி எனக்கு தேவையான எஃபெக்ட் இப்ப ஷேடோல போயிட்டு, எனக்கு எந்த ஷேடோல இது வழங்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஷேடோக்களையும் குடுத்து பார்க்கலாம். அடுத்தது குளோவிங் இது வேணும்னு சொல்லிச்சுன்னா, என்ன கலர் குளோல வழங்கணும்? அப்படின்னு குடுக்குறது. 3D ரொட்டேஷன்ல வேணும்னு சொல்லிச்சுன்னா, இந்த பிக்சர் எந்த ஆங்கிள்ல பேரலல் ஆங்கிள்ல எந்த ஆங்கிள்ல வேணும்ங்கிறதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ற மாதிரிக்கு இருக்கும். சரிதானே? நல்ல ஒரு ஃபீச்சரா இல்லையா? பிக்சர் ஒண்ணு எட் பண்ணிட்டு, நம்ம எந்த மாதிரிக்கு அத கொண்டு வரலாம்ங்கிறதையெல்லாம் இதுல கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே தானே? இது பிக்சருக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்களாக இருக்கும். நமக்கு தேவையான முறையில நம்ம செஞ்சு கொள்ளலாம். இது பிக்சர்ஸ். அடுத்தது இன்னும் ஒன்று பாருங்க. கரெக்ஷன்ஸ் இருக்கும். கரெக்ஷன்ஸுக்குள்ள நீங்க பிக்சர் கலர் எந்த வேரியேஷன்ல வேணும். அதுல பிரைட்னஸ் பாருங்க. கன்ட்ராஸ்ட்கள் எந்த கலர்ல இருக்கணும். அது அப்படி அதுகள கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்னது டிஃபரண்ட் பண்ணி காட்டுறதுகளுக்குள்ள இது இந்த கரெக்ஷன்ங்கிற காலமுக்குள்ள இருக்கிறதுகள்ல செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது கலர். எந்த கலர்ல நம்மோட பிக்சர் வேணும்? எல்லோ ஷேடுல வேணுமா? இல்ல கிரீன் ஷேடுல வேணுமா? இல்ல பர்பிள் ஷேடுல வேணுமா? இப்படி நம்மோட பிக்சருக்கு என்ன செய்ற? கலர் குடுக்குறதையும். அடுத்தது வேரியேஷன் இப்ப இது மட்டும் தானாண்டா? இல்ல. இன்னும் வேரியேஷன் கலர்களையும் நீங்க குடுத்து பார்க்கலாம். அடுத்தது ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ்களும் குடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்கும். நீங்க ஒவ்வொன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி வருது? எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. இப்ப 1, 2 தான் நாங்க வழங்கப்படுத்துற மாரியும், நீங்க எல்லாமே செஞ்சு பார்க்கக்குள்ள உங்களுக்கும் கை பழக்கத்துக்கு வந்துரும். அடுத்த விஷயம் பாருங்க. ரிமூவ் பேக்கிரவுண்ட்ன்னு ஒண்ணு இருக்குது. ரிமூவ் பேக்கிரவுண்ட்ன்னு சொல்லி சொன்னா, இதுல இருக்கு தானே. இந்த பேக்கிரவுண்ட் எனக்கு வேணாம் சைட்ல இருக்கிற இந்த பூ மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னா, இங்க போய் மார்க் ஏரியாஸ் டூ கீப்ன்னு சொல்லி குடுத்தேன்னு சொன்னா, எந்த இடத்துல எனக்கு எவ்வளவு வேணுமோ, அவளைய மட்டும் தனியா நான் கட் பண்ணி எடுக்கிற மாதிரிக்கு வரும். சரியா? எவ்வளவு வேணும்ங்கிறதையெல்லாம் நான் கட் பண்ணி என்ன செய்யலாம்? வேணுமென்ற அளவுகள எடுத்துக் கொள்ளலாம். அடுத்தது கீப் சேஞ்சஸ். அப்ப நான் என்னென்ன எடிட் பண்ணணும், பேக்கிரவுண்ட்கள ரிமூவ் பண்ணணும். அது தவிர்த்து நடுவுல இருக்கிறது மட்டும் என்ன செய்யுது? இந்த பிக்சர்ஸ்க்கு வார மாதிரிக்கு இருக்குது. இதுகளெல்லாம் இந்த என்னது பிக்சர் ஆப்ஷன்ல செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது ஆன்லைன் பிக்சர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்ப இந்த பிக்சருக்கு கீழ எனக்கு அடுத்த பேராகிராஃப்க்கு கீழ ஒரு பிக்சர் வேணும். எந்த பிசிலயோ, கம்ப்யூட்டர்லயோ, லேப்டாப்லயோ எனக்கிட்ட அது சேவ்ல இல்லன்னு சொல்லிச்சேன்னா, நான் என்ன செய்றேன்? ஆன்லைன்ல அந்த பிக்சர தேடுறேன். அப்ப அவன தேடி எனக்கு ஆன்லைன்ல தேடுறேன்னு சொல்லிச்சேன்னா, ஆன்லைன் பிக்சர கிளிக் பண்ணிட்டு என்ன செய்றேன்? என்ன பிக்சர் எனக்கு தேவ? உதாரணத்துக்கு எனக்கு கீபோர்ட் ஒன்று தேவ. சொல்லிச்சேன்னண்டா, கீபோர்ட கிளிக் பண்ணிட்டு, எனக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் கீபோர்ட் எல்லாம் வருது. அதுல எனக்கு எந்த கீபோர்ட் தேவையோ, அந்த கீபோர்ட என்ன செய்றேன் நான்? இன்சர்ட் பண்ணி கொள்றேன். இன்சர்ட் குடுத்தா, இந்த என்னது? நான் எனக்கு தேவையான பிக்சர் இன்சர்ட் ஆகுது. இது இன்சர்ட் பிக்சர். அதே மாதிரி பாருங்க. இதுக்கு நம்ம என்ன எடிட்டிங் பண்ணமோ, அதே மாதிரி எடிட்டிங்கள் எல்லாமே பண்ணலாம். அது அடுத்த விஷயம் பாருங்க இதுல. இப்ப எனக்கு இந்த இருக்கிற இந்த பிக்சர் என்ன? பிக்சர வளைச்சு பிக்சருக்கு பக்கத்துலயும் எனக்கு வேர்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிச்சேன்னா, என்ன செய்யலாம்? லேஅவுட் ஆப்ஷனுக்குள்ள என்ன வருது? டெக்ஸ்ட் ராப்பிங். இப்ப நீங்க அந்த டெக்ஸ்ட்ட உங்கள அந்த இமேஜ வளைச்சு உங்களுக்கு லெட்டர்ஸ் வேணுமா? இல்ல நடுவுல உங்களுக்கு வேணுமா? அப்படி இல்ல எனக்கு இது பிஹைண்ட் டெக்ஸ்ட்டா வேணுமான்னு சொல்லி சொன்னா, அப்ப பின்னுக்கு டெக்ஸ்ட் இருக்கு, முன்னுக்கு பிக்சர்ஸ் இருக்கு. அப்படி இல்ல எனக்கு
பிஹைண்ட் டெக்ஸ்டா வேணாம், இதுக்கு எனக்கு இன் ஃப்ரண்ட் டெக்ஸ்டா வேணும்னு சொல்லிச்சுன்னா அப்படி. அப்படியும் இல்லாம டாப் அண்ட் பாட்டம் டெக்ஸ்டா இந்த இமேஜா வேணும்ங்கிறது த்ரூ அப்படி உங்களுக்கு எங்க வேணுமோ, அங்க நீங்க இந்த பிக்சர கொண்டு போய் வைக்கலாம். அடுத்தது எப்படி உங்களுக்கு வேணுமோ, அந்த அடிப்படையிலயும் நீங்க கொண்டு போய் வைக்கலாம். இங்க எப்படி நான் கொண்டு போக போக எனக்குரிய அந்த என்னது லெட்டர்ஸ்களும் கஷ்டமாயி எனக்கு க எப்படி எனக்கு ஏற்ற மாரி அலைன் பண்ணி வருது. இப்படி நம்ம தேவையான விஷயங்கள செஞ்சு கொள்ளலாம். அடுத்த விஷயம் இன்சர்ட்ல பாருங்க. ஷேப்ஸ்கள் கொண்டு வாரது. ஷேப்ஸ் கொண்டு வாரதுன்னா என்ன? ஷேப்ஸ் எல்லாம் தெரியும் தானே? இதுல நிறைய வகையான ஷேப்ஸ்கள் எல்லாம் இருக்கு. லைன்ல ஷேப்ஸ் இருக்கும். பேசிக் ஷேப்ஸ்ன்னு போட்டு அது கொஞ்சம் தந்திருப்பாங்க. பிளாக் ஆரோஸ் இருக்கும். ஃப்ளோ சார்ட்கள் இருக்கும். கலவுட்ஸ் இருக்கும். ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸ்கள் இருக்கும். இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ, அப்படியான உங்களுக்கு ஷேப்கள எடிட் பண்ணக்கூடிய மாதிரி, எட் பண்ணக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அடுத்தது ஆ காய்ஸ் என்னன்னா, அந்த Zoom திரும்ப கட் ஆனா, அதே லிங்க்ல ரீஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா. அந்த ஷேப்கள பாருங்க. இப்ப உதாரணமா எனக்கு இதுல எந்த ஷேப் வேணும்னு சொல்லிச்சுன்னா, எங்க வேணுமோ, அங்க நான் கர்சர வச்சு ஷேப்ப பாருங்க. குடுத்தேன்டா எனக்கு ஷேப் வருது. இந்த ஷேப் நான் வச்ச உடனே கிளிக் பண்ண உடனே எனக்கு மேல பாருங்க. இந்த ஷேப்ல சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருதா இல்லையா? இதுல என்ன செய்யலாம்? என்ன ஷேப்புக்கு என்ன கலர் வேணும்ங்கிறத குடுத்துக் கொள்ளலாம். என்ன கலர்ல ஷேப் வேணும்? ஷேப்புக்கு என்ன அவுட்லைன் குடுக்கோணும்ங்கிறதெல்லாம் குடுத்துக் கொள்ளலாம். அடுத்தது அ சேஞ்ச் ஷேப். நம்ம எனக்கு எந்த எந்த ஷேப் வேணாம், வேற ஷேப் வேணும்னு சொல்லிச்சேன்னா, அதை நான் கிளிக் பண்ணேன்னா, அதே கலர் வரும். ஆனா ஷேப் மாறும். அப்படி என்ன அடுத்து ஷேடோ எஃபெக்ட். நீங்க முன்னால பார்த்த மாதிரிக்கு என்ன ஷேடோல வேணும்ங்கிறதையெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்து எங்க வேணும்? பொசிஷன்கள் குடுக்குறது, டெக்ஸ்ட் குடுக்குறது, அப்படி அடுத்து விட்த், ஹைட் எல்லாமே நம்ம செஞ்சு கொள்ளலாம். ஒரு ஷேப் ஒண்ணு எட் பண்ணோம்னு சொல்லிச்சேன்னா. அடுத்து ஷேப் முடிஞ்சுச்சு. அடுத்தது என்ன இருக்குது? ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட்ங்கிறதும் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆனது. அ உங்களுக்கு இதுக்குள்ள ஸ்மார்ட் ஆர்ட்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுதானாங்கிறது தெரிஞ்சுக்க மாட்டுச்சு. பாருங்க. ஸ்மார்ட் ஆர்ட்ங்கிறது சில நீங்க என்னது ஒரு டாக்குமெண்ட்கள்ல இல்லாட்டி புக்கள்ல அப்படி பண்ணும்போது இப்ப ஹைரார்கி எல்லாம் பார்த்திருப்பீங்க தெரியுமா? ஹைரார்கி இப்படி ஒரு அட்டவணம் அடிப்படையில எல்லாம் வரும். இப்ப குடும்பம்ன்னு சொல்லி வந்தா குடும்பத்துல தாய், தந்தை, அந்த தாய்க்கு எத்தன பிள்ளைகள், அடுத்தது சாச்சா உண்டு இருந்தாருன்னா, மாமா உண்டு இருந்தாருன்னா, அவருக்கு எத்தன பிள்ளைகள், பெரிய சின்னப்பா, அப்படி ஒவ்வொருத்தர்களுக்கு எத்தன பிள்ளைகள் அந்த பிரிச்சு காட்டுறது, இல்லாட்டி மரவரைவுகள் அப்படி வார டைம் அந்த மரத்து கிளைகள் எவ்வளவு பிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளைகள் பிரிக்கிறதுக்கு பிரான்சஸ் பிரிக்கிறதுக்காக வரும் தானே. அப்படி அதுல ஸ்மார்ட் ஆர்ட் கிராபிக் பண்றது தான் இதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன். இதுல நீங்க என்ன செய்யலாம்? பிரமிட் அடிப்படையில என்னென்ன குடுக்கலாம்ன்னு பாருங்க. மேட்ரிக்ஸ் அடிப்படையில, ரிலேஷன்ஷிப் அடிப்படையில என்னென்ன ஸ்மார்ட் ஆர்ட் குடுக்கலாம். சைக்கிள், ரீசைக்கிள் எல்லாம் பார்ப்பீங்க தானே! அதுல எல்லாம் காட்டும். இப்ப உதாரணத்துக்கு நான் அந்த ரீசைக்கிள் ஒண்ட எட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்படி வருது. இப்ப இங்க நான் என்ன செய்யலாம்? எந்த டெக்ஸ்ட்கள குடுக்கலாம். இவிடத்த நான் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் டிஎன்ஏன்னு குடுக்குறேன். டிஎன்ஏன்னு குடுக்குறேன். இதுல நான் என்ன செய்யலாம்? நம்ம ஹோம் டேப்ல நேத்து படிச்ச மாதிரி எழுத்த சின்னனாக்கலாம், பெருசாக்கலாம். இந்த அறைக்கு சின்னனாக்கலாம், பெருசாக்கலாம். அடுத்தது என்ன செய்யலாம்? போல்டு குடுக்கலாம், இட்டாலிக் குடுக்கலாம், அண்டர்லைன் பண்ணலாம், கலர் குடுக்கலாம். இப்படி நெறைய ஆப்ஷன்கள்லாம் இருக்கு. அப்படி இல்ல உங்களுக்கு இந்த ஷேப் இது இருக்கு தானே, ப்ளூ கலர்ல இருக்கு தானே. ப்ளூ கலர்ல தேவையில்ல. எனக்கு வேற கலர்ல வேணும்னு சொல்லிச்சேன்னா, அந்த கலர்களையும் நீங்க என்ன செய்யலாம்? அதையும் கலர்கள மாத்தி கொண்டு வரலாம். உங்களுக்கு தேவையான கலர்ல, தேவையான ஷேப் இந்த அவுட்லைன் மட்டும் வேணும். இல்லாட்டி ஃபுல்லா ஃபில் பண்ண மாதிரிக்கு வேணும். அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ்கள வச்சு. இதெல்லாம் என்னது? ஷேப்ஸுக்குள்ள இருக்கிறது. ஸ்மார்ட் ஆர்ட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள். அடுத்த விஷயம், இத நீங்க என்ன செய்யலாம்? இங்க டெக்ஸ்ட் இருக்கலாம். அடுத்தது நீங்க இது எனக்கு இன்னும் ஒன்று தேவை. இது மாதிரி யாரோ ஒண்ணு இன்னும் ஒன்று தேவைன்னா, அதையும் இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம்.
இதுல உள்ள விஷயங்கள் இதுதான் ஸ்மார்ட் ஆர்ட்ல. அடுத்தது பாருங்க சார்ட். அடுத்த ஆப்ஷன் சார்ட். சார்ட். சார்ட்ல உங்களுக்கு தெரியும் கொலம் சார்ட் இருக்குது. இப்படி ஒரு சார்ட் போடுவோம். இத கொலம் சார்ட் என்று சொல்லுவோம். அடுத்தது லைன் சார்ட் என்று சொல்லுவோம். இது லைன் சார்ட்டா வரும். அடுத்தது பை சார்ட்டா வரும். பை சார்ட் தெரியும் தானே? அந்த பெர்சன்டேஜ் மாதிரி காட்டுறது. அது பை சார்ட்ல வரும். பார் சார்ட்ல குடுக்கலாம். அடுத்தது ஏரியா சார்ட்ல குடுக்கலாம். அடுத்தது XY ஸ்கேடர்ல குடுக்கலாம். ஸ்டாக்ல குடுக்கலாம். சர்ஃபேஸ்ல குடுக்கலாம். இங்க பாருங்க சர்ஃபேஸ் குடுக்கலாம். ரேடர்ல குடுக்கலாம். காம்போ இப்படியும் குடுக்கலாம். அப்ப என்ன நமக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அது மாதிரிக்கு நம்மட சார்ட்டையும் இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் இந்த ஒரு சார்ட் ஒன்றை எடுத்து இங்க இன்சர்ட் பண்றேன். இங்க ஒரு சார்ட் ஒன்று வந்துட்டு. இப்ப இந்த சார்ட்ல எடிட் பண்ணலாம் நான். இப்ப எனக்கு என்ன வேணும் இங்கன்னு சொல்லிச்சேன்னா, சப்ஜெக்ட்ங்கிறது தான் ஹெடிங்கா வேணும் எனக்கு. இது என்னது சப்ஜெக்ட் ஒன்று பார்க்க போறேன். சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மேத்ஸ். அடுத்து என்ன? இங்கிலீஷ். அடுத்தது தமிழ். அடுத்து என்ன? ஹிஸ்டரி. இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு பெர்சன்டேஜ் மார்க்ஸ் போட போறேன். இல்லாட்டி எனக்கு பெர்சன்டேஜ் தின வேணும்னு சொல்லி காட்ட போறேன் நினைச்சேன்னா, இப்ப இதுல 50 கொடுக்குறேன். இங்க 30 கொடுக்குறேன். இங்க 15 கொடுக்குறேன். இங்க ஒரு 5 கொடுக்குறேன். அப்ப இதுல பெர்சன்டேஜ் சப்ஜெக்ட் பெர்சன்டேஜும் கொடுத்துட்டேன். இப்ப இதை நான் க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு எப்படி வருது பாருங்க. நான் கொடுத்த பெர்சன்டேஜுக்கு ஏத்த மாதிரி கீழே பாருங்க சப்ஜெக்ட் ப்ளூ என்ன சப்ஜெக்ட காட்டுது, இங்கிலீஷ் என்ன சப்ஜெக்ட காட்டுது, அந்த ப்ளூ ரெட் என்ன சப்ஜெக்ட காட்டுது, தமிழுக்கு என்ன கலர்ல வந்திருக்குன்னு பாருங்க, ஹிஸ்டரிக்கு என்ன கலர், அப்படி நம்ம கலரையும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது எங்க வரணும் லே அவுட் ஆப்ஷனையும் கொடுத்து கொள்ளலாம். நீங்க சார்ட்ல ஏதாவது எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். சார்ட்ல ஸ்டைல் கொடுக்கலாம். அதே மாதிரி சார்ட்ல ஃபில்டர்ஸ்களும் அமைச்சு கொள்ளலாம். அந்த சார்ட் உங்களுக்கு பெருசா வேணுமா, சின்னதா வேணுமா, எங்க வேணும்ங்கிறதையும் உதாரணத்துக்கு என்னது டெக்ஸ்டுக்குள்ள வேணும், இல்லாட்டி டெக்ஸ்டுக்கு பிஹைண்ட் டெக்ஸ்டா வேணும், இல்லாட்டி இன்ஃப்ரண்டா வேணும், அப்படி நீங்க எங்க வேணுமோ அது மாதிரிக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். சார்ட் கொடுக்கிறது இதுவும் ஓகே. அடுத்தது ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட்ங்கிறது நீங்க எங்க தேவையோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறது தான் சொல்லுவோம். ஸ்கிரீன்ஷாட் இப்ப இது இந்த அவைலபிள் விண்டோஸ்ங்கிறது இப்ப இந்த லெப்ட்ல என்னென்ன ஆப்கள் வெளியில என்னென்ன விண்டோஸ்கள் நான் ஓபன் பண்ணிருக்கணும் அதை காட்டுது. அதுல ஸ்கிரீன்ஷாட்டை முன்னுக்கு போடுற மாதிரிக்கு வருது. அப்படி இல்லை நீங்க ஸ்கிரீன் கிளிப்பிங் எடுக்கணும்னு நினைச்சேன்னா என்ன நீங்க இப்ப ஸ்கிரீன் கிளிப்பிங் குடுக்கீங்கன்னா இங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று வேணும்னு சொல்லிச்சுன்னா இந்த 4 லோகோவும் எனக்கு வேணும்டா இது என்ன செய்யுது ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வந்து இங்க வைக்குது. எப்படி கொண்டு வந்து வைக்குதா இல்லையா? இதுகளைத்தான் ஸ்கிரீன்ஷாட்டுக்குள்ள ஸ்கிரீன்ஷாட்ல நம்ம பார்த்த விஷயம். எங்க நமக்கு ஸ்கிரீன்ஷாட் தேவையோ அதுபடிக்கு நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். சரியா? இவ்வளவு விஷயம்தான் எங்க இல்லுஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்கிற விஷயங்கள். அடுத்தது எடின்ஸ் இருக்குது. இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையில்லாத விஷயம்னா இது அட்வான்ஸ் ஆன விஷயம். அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அட்வான்ஸ் ஆன விஷயம். அடுத்தது பாருங்க, இப்ப பேஜஸ் ஓகே, டேபிள்ஸ் ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் ஓகே, எடின்ஸ் இருக்கட்டும். நமக்கு அட்வான்ஸ் ஆன விஷயம். லாஸ்ட்டா நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பார்ப்போம். அடுத்தது மீடியாவும் இருக்கட்டும். ஆன்லைன்ல ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்றேன் எப்படிங்கிறது இது மீடியாக்குள்ள இருக்குது. அடுத்த விஷயம் பாருங்க, ஹைப்பர் லிங்க் ஒன்று இருக்குது. ஹைப்பர் லிங்க் சொல்லி சொல்றது, இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த டாக்குமெண்ட்ட வாசிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த டாக்குமெண்ட்ட படிச்சுட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கோ உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்னும் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ட நீங்க இந்த டாக்குமெண்ட்டுக்கு கீழேயே எட் பண்ணணும். அத கிளிக் பண்ணா எனக்கு உதாரணத்துக்கு இங்க நான் பாருங்க. இப்போ ஒரு ஸ்டைல் என்று குடுக்குறேன் நீங்க.
ஸ்டைல் என்று சொல்லி நான் எட் பண்றேன். இந்த ஸ்டைல நான் கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ண என்ன செய்யணும்னா, எனக்கு அந்த ஃபைலுக்குள்ள ஓப்பன் ஆகி போகணும். இதத்தான் ஹைப்பர் லிங்க் குடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியானே? இப்ப இத எப்படி நம்ம குடுக்குறோம்ன்னு பார்த்தா, இந்தாரிக்கு பாருங்க. இப்ப எங்க உங்களுக்கு லிங்க் வேணுமோ, அங்க கிளிக் பண்ணிட்டு, ஹைப்பர் லிங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்கள்ட்ட அவைலபிளா இருக்கிற கரண்ட் ஃபோல்டர்ஸ்கள் காட்டும். இந்த ஃபோல்டர்ஸ்ல என்ன செய்றீங்க, எந்த ஃபோல்டர் வேணுமோ, அந்த ஃபோல்டர கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, ஹைப்பர் லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு நான் எனக்கு தெரிகிற ஒரு டாக்குமெண்ட் உண்டு ப்ரொபோசல் ஒண்ணு இருக்குது. அத என்ன செய்றேன், ஹைப்பர் லிங்க் குடுக்கேன். இப்ப இதுல எனக்கு டிஸ்ப்ளே நேமா என்ன வேணும் இடத்தன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த ஒரு ப்ரொபோசல் தான் எட் பண்ணியிருக்கேன். ப்ரொபோசல்ன்னு அடிக்கிறேன். இதுதான் எனக்கு அங்க ஷோ ஆகணும்டா. ஓகேக்கு குடுத்தேன்டா பாருங்க. இங்க ப்ளூ கலர்ல ஒன்று தெரியுது பாருங்க. இதுதான் நான் வேறொரு ஃபைல் ஒண்ட இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்ப இத நான் என்ன செய்றேன், இத கிளிக் பண்ணினேன்னு சொல்லிச்சேன்னா